வணக்கம் மக்களே, நாம் இன்னைக்கு பார்க்க போகிற முக்கியமான தகவல் என்னன்னா, நம்ம தமிழக அரசின் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் அறுபடை வீடு ஆன்மீக பயணம் 2025-2026 தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்கான ஃபர்ஸ்ட் வந்துட்டு தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் 60 வயது முதல் 70 வயதுக்கு உட்பட்ட 2000 பக்தர்கள் அறுபடை வீடுகளுக்கு அழைத்து செல்லப்பட உள்ளன சொல்லியிருக்காங்க. ஸோ இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் வந்துட்டு 60 வயதுலேருந்து 70 வயதுக்கு உட்பட்ட பக்தர்கள் வந்து 2000 பக்தர்களை வந்து ஃப்ரீயாக வந்து உங்களுக்கு முருகர் வீடுகளுக்கு கூட்டின்னு போகிறேன்னு சொல்லியிருக்காங்க, அறுபடை வீடுகளுக்கு கூட்டின்னு போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ தகுதி பொறுத்த வரைக்கும் 60லேருந்து 70 வயதுக்குள்ளே இருக்கணும். ஆண்டு வருமானம் வந்து 2 லட்சத்துக்குள்ளே இருக்கணும். ஸோ அதுக்கான சர்டிஃபிகேட்ஸை நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து வந்துட்டு உங்களுக்கான மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டும் நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் வந்து நீங்கள் வெப்சைட்லேயும் எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இல்லைனா வந்து மண்டல இணை ஆணையரிடம் கூட நீங்கள் நேரில் போய் வாங்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கடைசி தேதி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 15/9/2025க்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்படி அப்ளை பண்ணுறது, எந்த வெப்சைட்டில் போய் பார்க்குறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஃபஸ்ட் இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஃபஸ்ட் இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அறுபடை வீடு ஆன்மீக பயணம் செல்வதற்கான விண்ணப்ப படிவம்னு இருக்கும் பாருங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு PDF ஒன்று ஓப்பன் ஆகும். அறுபடை வீடு ஆன்மீக பயணம் செல்லும் பக்தர்கள் கீழ்கண்ட நிபந்தனைக்குட்பட்டு ஆன்மீக பயணம் செல்வதற்கு தேர்வு செய்து அனுமதிக்கப்படுவர். அறுபடை வீடு ஆன்மீக பயணம் செல்லும் பக்தர்கள் இந்து மதத்தை சார்ந்தவராக இருத்தல் வேண்டும். அறுபடை வீடு ஆன்மீக பயணம் செல்லும் பக்தர்கள் 60 வயதிற்கு மேற்பட்டவராகவும் 70 வயதுக்கு மேற்பட்டவராகவும் இருக்க வேண்டும். அதாவது நம்ம தமிழக அரசு சார்பாக வந்துட்டு அறுபடை வீடு முருகர் கோயிலுக்கு வந்துட்டு இலவசமாக வந்துட்டு கூட்டின்னு போகிறாங்க சொல்லியிருக்காங்க. பயணம் செய்வதற்கு இலவசமாக உங்களுக்கு கூட்டின்னு போவாங்க. ஸோ இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் இந்து ரிலீஜனாக இருக்கணும். ப்ளஸ் வந்துட்டு 60லேருந்து 70 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வயது சான்றிதழ் இணைக்கப்பட வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த அறுபடை வீடு ஆன்மீக பயணம் செல்லும் பக்தர்களுக்கு போதிய உடல் தகுதி உள்ளதற்கான மருத்துவ சான்று பெற்றிருத்தல் வேண்டும் சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களுக்கான மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டும் நீங்கள் இதில் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். அறுபடை வீடு ஆன்மீக பயணம் செல்லும் பக்தர்கள் தற்போது வசிக்கும் வீட்டின் நிலையான முகவரிக்கான ஆதாரம் இணைக்கப்பட வேண்டும். ஸோ உங்களோட ஆதார் கார்டை கண்டிப்பாக நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். அறுபடை வீடு ஆன்மீக பயணம் செல்லும் பக்தர்கள் தங்களுடன் சிறு குழந்தைகள் அழைத்து வர அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் போகிறப்போ நீங்கள் மட்டும்தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட வந்து சில்ட்ரன்ஸ் குழந்தைங்களெல்லாம் யாரையும் கூட்டின்னு போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் மட்டும் தான் அலோவ் பண்ணுறாங்க. யார் அப்ளை பண்ணுறாங்களோ அவங்க மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ ஆதார் கார்டு அல்லது நிரந்தர கணக்கு எண் நகல் இணைக்கப்பட வேண்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆதார் கார்டு நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க, பேன் கார்டும் அட்டாச் பண்ணிக்கோங்க. ஸோ ரெண்டுமே அட்டாச் பண்ணால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். விண்ணப்பங்கள் அருகில் உள்ள இந்து சமய அறநிலைத்துறை இணை ஆணையர் அலுவலகங்களில் உரிய தேதிக்குள் பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸை வந்து நீங்கள் உங்கள் நியரஸ்ட்டாக இருக்கிற இந்து சமய அறநிலையத்துறை இணை ஆணையர் ஆஃபீஸில் போயிட்டு கூட நீங்கள் வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. மேலும் விண்ணப்பங்கள் இத்துறை வலைதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே உங்களால் போக முடியலன்னா வெப்சைட்லேயே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆன்மீக பயணம் செல்லும் பக்தர்களின் ஆண்டு வருமானம் 2 லட்சத்திற்கு மிகாமல் இருத்தல் வேண்டும். அதற்கான உரிய வருமான சான்றிதழ் வட்டாட்சியரிடம் பெற்று இணைக்க வேண்டும். ஸோ உங்களோட ஆனுவல் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 லட்சத்துக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான இன்கம் சர்டிஃபிகேட் நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு சப்போஸ் இன்கம் சர்டிஃபிகேட் இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு இமீடியட்டாக போய் இன்கம் சர்டிஃபிகேட் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. பக்தர்கள் ஒரு முறை மட்டுமே இப்பயணத்தில் கலந்து கொள்ள முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஒன்ஸ் தான் நீங்கள் இந்த பயணத்தில் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அறுபடை வீடு ஆன்மீக பயணம் விண்ணப்ப படிவம். ஸோ அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம்ஸ் தான் இது. நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் ஆன்லைன்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க, உங்களோட நேம், அடுத்து வந்துட்டு உங்களோட தகப்பனார் இல்லைன்னா கணவர் பெயரை நீங்கள் வந்து இங்கே எழுதுகிற மாதிரி இருக்கும். இருப்பிட முகவரி, உங்களோட ஆதார் கார்டில் இருக்கிற அட்ரஸை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. பிறந்த தேதி, வயது, உங்களுக்கான 60லேருந்து 70 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க வந்துட்டு மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு உங்களோட ஏஜ் 65ன்னா ஸோ உங்களோட டேட் ஆஃப் பர்த் போட்டு இங்கே வந்துட்டு உங்களோட ஏஜ் போட்டுக்கோங்க, ஆதார் கார்டு நம்பர் போட்டுக்கோங்க. அடுத்த ஆண்டு வருமானம் உங்கள் இன்கம் சர்டிஃபிகேட்டில் இருக்கிற மாதிரி இதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. விண்ணப்பதாரன் கணவர் மனைவி விண்ணப்பித்துள்ள விவரம்,
அதாவது உங்களோட ஸ்பௌஸ் டீட்டெயிலை வந்துட்டு, அதாவது உங்களோட கணவர் இல்லை மனைவி அவங்களோட நேமனை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கணும். அடுத்து உங்களோட ஃபோன் நம்பர் கண்டிப்பாக நீங்கள் மென்ஷன் பண்ணணும். இந்து மதத்தை சார்ந்தவரா என்பதற்கான சான்றிதழ், பள்ளி கல்லூரி சான்றிதழ், தொடர்புடைய வட்டாட்சி சான்றிதழ், இது நீங்கள் வந்துட்டு உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை நீங்கள் அட்டாச் பண்ணலாம். ஸோ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணிவிட்டு அதோட நம்பரை இங்கே வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து வந்துட்டு உங்களுக்கான பிறந்த தேதிக்கான சான்றுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து உங்களோட சர்டிஃபிகேட்ஸை நீங்கள் வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு உங்களோட மார்க் ஷீட்டோ இல்லைனா வந்துட்டு பிறப்பு சான்றிதழோ இல்லைனா வந்து பாஸ்போர்ட்டோட அட்டாச்மெண்ட்டோ இங்கே அட்டாச் பண்ணணும். ஆமான்னு சொல்லிட்டு இங்கே பாஸ்போர்ட் நம்பர் இல்லைனா வந்துட்டு உங்களோட டாக்குமெண்ட் நம்பரை நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இருப்பிட முகவரிக்கான சான்று, ஸோ ஆதார் கார்டை இங்கே ஆமன் கிளிக் பண்ணிவிட்டு ஆதார் கார்டு நம்பர் இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. 4 நாள் பயணம் செய்ய உடல் தகுதி உரிய மருத்துவர் சான்று இருக்கான்னு சொல்லியிருக்காங்க. ஆமன் போட்டு அதுக்கான சர்டிஃபிகேட் நம்பரை இது பண்ணிக்கோங்க. அடுத்து வந்துட்டு ஆதார் அட்டை இங்கே ஆமன் போட்டு ஆதார் கார்டு நம்பர் போட்டுக்கோங்க. வருமான சான்றிதழ் வந்து இன்கம் சர்டிஃபிகேட் ஆமன் போட்டு இங்கே இன்கம் சர்டிஃபிகேட் நம்பர் போட்டுக்கோங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்துட்டு இங்கே 3 அட்டாச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆமன் போட்டுக்கோங்க. இப்பின்னத்தில் என்னால் தெரிவிக்கப்பட்டுள்ள விவரங்கள் அது தொடர்பாக நான் இணைத்துள்ள சான்றுகள் யாவும் உண்மை என. ஸோ இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்டடாக வந்து நீங்கள் வந்து இங்கே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணிவிட்டு இங்கே வந்து நீங்கள் என்னைக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த டேட்டையும் இங்கே உங்களோட சிக்னேச்சரும் போட்டுக்க சொல்லியிருக்காங்க. ஓகே மக்களே, இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவில் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.